லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில கல்லூரி பேராசிரியர்களின் கூட்டுக்குழுவான மூட்டாவின் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் பேராசிரியர்கள் தான் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அவர்களது கோரிக்கை என்பது அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டிற்கான ஊதியம் நிலுவைத் தொகையோடு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. அதே போன்று அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மட்டும் பணிபுரியக்கூடிய பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த பணி மேம்பாட்டிற்கான ஊதியம் இன்னும் வழங்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது. அதனை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை நிலுவைத் தொகையோடு சேர்த்து வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று அரசு கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை கலைந்திட வேண்டும். அரசாணை 5 தமிழ்நாடு அரசு உடனடியாக அமல்படுத்தணும் அப்படிங்கிற முக்கியமான கோரிக்கைகளை வைத்து இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கல்லூரி பேராசிரியர்களின் கூட்டுக்குழுவான மூட்டாவினுடைய சார்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கி தற்போது வரை பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதக்கூடிய, மனு கடிதம் அனுப்பக்கூடிய போராட்டம், பெருந்துறை முறையீட்டு போராட்டம், மாலை நேர ஆர்ப்பாட்டம், கல்லூரி இணை இயக்குனர் அலுவலகங்கள் முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் இதுவரை எந்த முடிவும் கிடைக்கப்பெறாத நிலையில இன்றைய தினம் பாளையங்கோட்டையின் பிரதான நெடுஞ்சாலையில் அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஏறத்தாழ ஒரு 250க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி பேராசிரியர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்கள் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். இதனுடைய காரணமாக அந்த திருவனந்தபுரம் செல்லக்கூடிய, பாளையங்கோட்டையிலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய பிரதான நெடுஞ்சாலையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த போக்குவரத்து மாற்று வழியில் இயக்கப்பட்டது. தொடர்ச்சியாக மறியலில் ஈடுபட்ட 250க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள்.